ஏன் தெரியுமா? முதலில் யுத்தம் பண்ண அந்த 10வது அதிகாரம் கடைசி வசனம், முந்தி யுத்தம் பண்ணுகிறதற்கு போகிற மனுஷன் யார்? அவனே கீலேயாத்தின் தலைவனாய் இருப்பான். முந்தி யுத்தம் பண்ணுகிறவன் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. எவனொருத்தன் யுத்தத்தில் முந்தி போகிறானோ அவன் அநேக பிரச்சனைகளையும் அநேக இக்கட்டுகளையும் தன்னுடைய வாழ்க்கையில சந்திக்கணும். அவன் தான் யுத்த வீரன். ஹல்லேலூயா. இப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்க? நீ போ, நீ போ, நீ போ. யாருக்கும் ஒரு இந்த ஜனங்களுக்காக அடி வாங்குற அளவு தெம்பு இல்ல, யாருமே போகல. அப்போ ஒரு நிபந்தனையை கொண்டு வராங்க, எவன் ஒருத்தன் ஃபர்ஸ்ட் போறானோ அவன் தான் தலைவனா இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க நினைக்கிறாங்க, எங்களுக்கு தலைமை பொறுப்பே வேண்டாம், உயிரோட வாழ்ந்தா போதும். இதுதான் மற்றவர்களுக்காய் செபிக்கிற யுத்த வீரர்களுக்கும் மற்றவர்களுக்காய் செபிக்காமல் தன்னையும் தன் குடும்பத்தையும் மட்டும் கட்டுகிறவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்காய்